Hi friends, welcome to Lavanje Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளான ஒரு மட்டன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதோட 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதோட 2 பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் லைட்டா சாஃப்ட்டா வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா mix பண்ணி கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதோட 2 சின்ன தக்காளியை சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியா இருந்தா ஒரே தக்காளி போதும். ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாமே சேர்த்து முடிச்சதும் மூடி எதுவும் போடாம நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி லைட்டா சாஃப்ட்டா வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி லைட்டா சாஃப்ட்டா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துறலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா mix பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து இதில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே வெங்காயம் தக்காளியோட கலந்து ஒரு தொக்கு மாதிரி கிடைச்சிருக்கு. இத நல்லா mix பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவுல இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதோட 1/2 கிலோ மட்டனை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வேக விட்டு எடுத்துர்க்கேன். மட்டன் எல்லாமே நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இது நல்லா கையில பிரிக்கும்போதே நல்லா பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துறந்த மட்டனை இந்த மசாலாவோட சேர்த்துறலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம மட்டன் வேக வைக்கும்போது இருந்த தண்ணியே சரியா இருக்கும். மட்டன் எல்லாமே சேர்த்து முடிச்சதும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில இருந்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது லைட்டா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இது இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ கிரேவி பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இத நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து முடிச்சதும் இத ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா மட்டன் பீசஸ்ல இந்த மசாலா எல்லாமே இறங்கி கிரேவி ரெடி ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இத ஒரு முறை நல்லா mix பண்ணி கொடுத்துக்கலாம். கிரேவியும் நல்லா திக்கா கிடைச்சிருக்கு. இன்னும் உங்களுக்கு நல்லா திக்கா வேணும்னா இன்னும் ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துறலாம். அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிளான ஒரு மட்டன் கிரேவி நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். Thank you.